வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி போர்டு, சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ சிபிஎஸ்சி போர்டில் 10th +2 ப்ளஸ் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 211 வேக்கன்சிஸ் கிட்ட அதில் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேக்கன்சிஸ், இந்த 211 வேக்கன்சிஸ் சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் தான் இருப்பாங்க. ஸோ சேம் எஸ்எஸ்சியோட சேம் சிலபஸ் தான், கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், பாஸ் ஆகி போகலாம். காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸுமே என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. நீங்கள் ஒன்ஸ் அதில் போயிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே பர்சியூ பண்ணலாம். இந்த டைமும் இந்த ஏஜும் திரும்ப கிடைக்காது. ஸோ டைமையும் இந்த ஏஜையும் என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, சிலபஸ் என்ன, நம்ம எப்படி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே நான் டீட்டெயிலாக என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரண்டன்ட் பே லெவல், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 142 வேக்கன்சிஸ் இருக்குது. எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சிஸ் தான். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் 10th +2 லெவலில் வந்து நமக்கு 70 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, சரியா? ஸோ இதற்கான அப்ளிகேஷன்ஸ் டேட் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2/1/2025. ஸோ இன்னையிலிருந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது, 31/1/2025 வரைக்கும் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன் அஸ்பர் இருக்குது, அஸ்பர் ஷெட்யூலில் ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், நமக்கு தெரிஞ்சது தான். ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி உமனுக்கு வந்து 10 இயர்ஸ். அதே மாதிரி பிடபிள்யூடி ஓபிசிக்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 10 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 இயர்ஸ் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சர்வீஸ் எவ்வளோ பீரியட் இருந்தாங்களோ அதை கழிச்சிட்டு தான் அவங்களோட ஏஜ் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரண்டன்ட்டுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். எனி டிகிரி நீங்கள் வாங்கியிருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கொஞ்சம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ். ஸோ 30 இயர்ஸ் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வரைக்கும் இருக்கும், ஓபிசிக்கு வந்து 33 வரைக்கும் இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், சரியா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. ஸோ டயர் 1 வந்து எம்சிக்யூ, டயர் 2 வந்து அப்ஜெக்டிவ். எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு தான், எல்லாமே வந்து என்ன தான், ஓஎம்ஆர் பேஸ்டு தான். ஸோ அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, டைப்பிங் ஸ்பீட் வந்து வைக்கிறாங்க. 35 words/minute இன் இங்கிலீஷ், அப்படி இல்லைன்னா 30 words/minute இன் ஹிந்தி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ இந்த டைப்பிங் டெஸ்ட்லாம் நம்ம ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சுனாலே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து டைம் இருக்கும். அதாவது டயர் 1 வந்து 1:10 எடுப்பாங்க, சரியா? இப்போ 200 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 10னா 2000 பேர் எடுப்பாங்க. ஸோ இதில் பாதி, ஸோ இதில் பாதி 1000 பேர் வந்து டயர் 2 எடுப்பாங்க. ஸோ அதில் இருந்து தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து 300 எடுப்பாங்க, சரியா? ஸோ பயப்படாதீங்க. ஸோ முதல்ல இந்த 2000ல் ஒரு ஆளாக வரணும்னு படிங்க, அதுக்கப்புறம் இந்த 1000ல் ஒரு ஆளாக வரணும் படிங்க, சரியா? நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வேலைக்கு போக முடியும், சரியா? ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 18 to 27 வயசு வரைக்கும் இருக்கணும், சரியா? இதுலேயே அந்த ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து டயர் 1 மட்டும்தான், டயர் 2 கிடையாது. ஸோ அப்புறம் சூப்பரண்டன்ட்டுக்கு மட்டும்தான் டயர் 2 அண்ட் ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்கும், சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800 வருது. எஸ்சி எஸ்டி அப்புறம் உமன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வந்து என்னது ஃப்ரீ தான், சரியா? ஸோ அதனால் உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடு தான். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சரியா? ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், சரியா? நார்மலாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 90 மார்க் கேட்குறாங்க. ஸோ அதிகப்படியான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் எபிலிட்டி, அதாவது நம்மளோட ஆப்டிடியூட் கேட்குறாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ், இதெல்லாம் இதில் வரும் அப்படின்னா நமக்கு ரீசனிங் டாப்பிக்கில் வரும். சரியா? ஸோ டேட்டா அனாலிசிஸ், டேபிள்ஸ், பார் கிராஃப், லைன் கிராஃப் இதெல்லாமே வந்து நம்மளோட மேக்ஸில் வரும். சரியா? உங்களுக்கு வந்து நம்மளோட மேக்ஸ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா வெறும் 299 தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஆன்லைன் கோர்ஸாக நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 299 வந்து எவ்ரி மந்த் வந்து 100 கூடி, ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளாடி நம்ம வந்து 999 அதை வந்து என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஸோ இதில் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் இனி ஃபியூச்சரில். அதாவது ஃபியூச்சர் மீன்ஸ் இந்த ஒரு 1 வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே அதில் வந்து அப்லோட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ் வந்து இப்போவே வாங்கிக்கோங்க. சரியா? இப்போ மேக்ஸுக்கான கண்டென்ட் எல்லாமே இதில் இருக்கும். எல்லா டாபிக் வைஸ் வீடியோ இருக்கும், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா. ஸோ இது வந்து நம்ம எஸ்எஸ்சியில் நம்ம சிஜிஎல் லெவலெலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாமெட்ரி படிச்சிருப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே எஸ்எஸ்சியோட அதே டாபிக்ஸ் தான். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எஸ்எஸ்சியில் படிச்சிருப்போம். இந்த ஜென்ரல் ஹிந்தி இந்த 15 கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு இடிக்கும். ஆனால் அந்த 15 கொஸ்டின்ஸ் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ உமன்ஸுக்குலாம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ கம்ப்யூட்டர் சிஜிஎல் எக்ஸாம்ஸ் நம்ம படிச்சிருப்போம், அதே சிலபஸ் தான். டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ஜெக்டிவில் வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 மார்க். அதே இதில் டிஸ்கிரிப்டிவில் 4 கொஸ்டின் கேட்டு 20 மார்க் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க் கேட்குறாங்க. ரொம்ப பயப்பட வேணாம். நம்ம 10th 12thலாம் 5 மார்க் 10 மார்க் எக்ஸாம் எழுதி தான் நம்ம வந்தோம். சரியா? ஸோ அதே சேம் மாதிரி தான் என்ன கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம ரிட்டனில் எழுதினாலே போதும், கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். என்னோட இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ எஸ்எஸ்சி மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ண எக்ஸாமை விட ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணால் ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணி போகலாம், பாஸ் ஆகி போகலாம். சரியா? அதே மாதிரி தான் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் நம்ம வந்து சிஜிஎல்ல படிச்சிருப்போம். எக்கனாமிக்ஸ் அதே இது நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்தா போதும். இந்தியன் ஜாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டாபிக் வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ எம்பிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் இதுக்கான மார்க்குக்கான ஒரு 24 ஒரு 20 மார்க் 44 மார்க் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் பாலிட்டி. ஸோ அவ்வளோதான், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஈஸியாகவே என்ன பண்ணலாம்னா இந்த சிலபஸ் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டயர் 1 ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடி படித்தோம்னா அதே தான் இதில் வந்து உங்கள் கேட்டிருக்காங்க. சரியா? ஜிகே கேட்டிருக்காங்க, ரீசனிங், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் போர்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த எம்பிஏவோட சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சாய்ஸ் ஆஃப் மீடியம் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்குமா, பைலிங்குவலாக இருக்குமா. ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டி நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, சென்னை இருக்குது தமிழ்நாடு, இல்லை நீங்கள் பக்கத்தில் திருவனந்தபுரம் கூட என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம், கேரளா. சரியா? ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் படிக்கணும், ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒரு 6 மந்த்லேயே கிராக் பண்ணணும், ஒரு பெஸ்ட்டான ஒரு கைடு வேணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட கைடில் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், 8248081621. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணுறோம். ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.